Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. This is Master Asking. So நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை நான் இப்போ தான் பார்த்துட்டேன். ஸோ மஞ்சுமல் பாய்ஸ் வந்துட்டு லைக் 100 crores வந்துட்டு கலெக்ட் பண்ணி போயிட்டே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, நம்ம கேரளா அங்கேயும் சரி. அண்ட் வந்துட்டு ஓவரால் இப்போ வந்துட்டு ஒரு தமிழ் டப்பிங்கில் வர்றதெல்லாம் கூட வந்துட்டு ஒரு படத்தை படமாக பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை படமாக பார்த்து இந்த படம் வந்துட்டு வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தில் என்ன அண்ட் உண்மை நிகழ்வில் வந்துட்டு சொன்னதை சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். மஞ்சுமல் பாய்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கிட்டோம் வந்துட்டு இது தமிழ் டைரக்டர் கிட்ட இந்த படம் கிடைத்திருந்தா ஒரு ரூமர் மாதிரியும் இருக்கு. மற்றபடி வந்துட்டு இது ஓகே இப்படிதான் எடுத்திருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அப்படின்னா வந்துட்டு மஞ்சுமல் பாய்ஸ் வந்துட்டு அந்த பாய்ஸ் அப்படிங்கிற பேர் இருக்குல்ல. ஸோ ஃபுல் ஆஃப் வந்துட்டு ஒரு 7-8 பசங்க இருக்காங்க, அவ்வளவுதான். அந்த படமே அவ்வளவுதான், அந்த பசங்க மட்டும்தான். நம்ம தமிழ்ல வந்திருந்தவங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த அந்த இடத்துக்கு போறது வரைக்கும், இந்த குணா கேவ் இருக்குல்ல, ஸோ அந்த குணா கேவ் அந்த இடத்துக்கு போறது வரைக்கும் ஒரு ஒரு கேர்ள்ஸோட ஏதாவது மஜா பண்ற மாதிரி சாங் வச்சிருப்பாங்க. அந்த கேவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து வந்துட்டு இவங்க தனியா ஏதோ செப்பரேட்டா வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஏதாவது ஒன்று இருப்பாங்க, டான்ஸ் ஏதாவது. பட் ஆனா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை வந்துட்டு அப்படி பண்ணிருக்காங்கன்னா கிடையாது. கதைக்கு என்ன தேவையோ, கதைக்கு என்ன வேணுமோ, கதைக்கு என்ன பொருத்தமா இருக்குமோ அதான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை பார்க்கும்போது வந்துட்டு செம்மையா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு இந்த குணா கேவ் அப்படிங்கிறது வந்துட்டு கமல்ஹாசன் இருக்காருல்ல, நம்ம சார் கமல்ஹாசன் சார் அவரோட உலக நாயகன் அவரோட வந்துட்டு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. குணா படத்தோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது. கண்மணி அன்போட காதலன். ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த குணா கேவன் பேர் இருந்ததுக்கு அதுதான் காரணம். பட் ஆனா உண்மையான ரீசன், அதுல உண்மையான என்ன பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு இந்த டெவில் கிச்சன் அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அது வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பார்ட் ஆஃப் சைட்ல வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, இந்த இடம் வந்துட்டு இப்படி அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பேய், சாத்தான்கள், சாத்தானின் குகை அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? அப்ப அந்த இதுல வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஹோல் கான்செப்டோட ஒரு கதை. இப்போ வந்துட்டு நம்ம விஜய் சித்தோனாவே எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. ஸோ விஜய் சித்தோனா வந்துட்டு கொடைக்கானலாம் எங்கேயோ போயிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போகும்போது வந்துட்டு லைக் சூரியன் வந்துட்டு அந்த வாட்டர் ஃப்ளோவில் வந்துட்டு அப்படியே உளுந்து போவார் தெரியுமா. ஸோ அது வந்துட்டு ரியலா உளுந்து போகும்போது திடீர்னு அப்படியே உள்ள போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? உளுந்து போயிட்டு இருக்காரு, அப்படி கீழே இறங்கி கீழே காலை வச்சு கீழே உளுந்து போய் கீழே நீந்தி போறாரு. போகும்போது அப்படியே உள்ள லைக் ஒரு ஹோல் இருந்து அது உள்ள விழுந்துட்டாருன்னா என்ன ஆகும்? அந்த ஒரு ஃபன் வந்துட்டு எப்படி மிஸ் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி உள்ள ஒரு இதுதான் இங்க வந்துட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து டூர் போறதுக்காக எல்லாம் ஜாலியா பசங்கெல்லாம் சேர்ந்து போறாங்க. ஜாலியா போயிட்டு 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 அந்த கொடைக்கானல் அங்க போய் பார்க்கும்போது வந்துட்டு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ அது எப்படி அப்படிங்கறது அந்த படத்தை பாருங்க, அப்பதான் புரியும். ஸோ அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது வந்துட்டு அவங்களை எப்படி காப்பாத்தினாங்களா, காப்பாத்தலையா, அதுக்கு என்னெல்லாம் போராடினாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறதான் காமிச்சிட்டாங்க. அண்ட் ஒருத்தங்க வந்துட்டு போலீஸ் கிட்ட காமிச்சது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இப்படி என் ஃப்ரெண்ட் வந்துட்டு இங்க எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு ஓகே அப்படியா அந்த இடத்துக்கு கேட்டா போனீங்க திட்டுறாங்க கான்ஸ்டபிள்ஸ். அப்படியே கேட்டோம்னா இன்ஸ்பெக்டர் வர, இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நீங்க கொண்டிருப்பானுங்க அப்படின்னா அவங்க மேல கேஸ் போட சொல்றாரு. என்ன ரீசன் என்ன புரியல. ஸோ அது வந்துட்டு உண்மையிலே எப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா ட்ரூ இன்சிடென்ட் சொல்லி இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ உண்மையான இது வந்துட்டு அப்படி நடந்திருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இது குணாக்கேவா நீங்களே கூட்டு வந்து மர்டர் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கண்ணு கொடுக்குறீங்களா? அண்ட் அவரை காப்பாத்துறாங்க. ஆனா ரியல் இது வந்துட்டு நான் இன்னும் அனலைஸ் பண்ணல. ஸோ காப்பாத்துறாங்களா காப்பாத்துலன்னு எனக்கு தெரியல. பட் இதுல காப்பாத்திருக்காங்க. அப்போ கண்டிப்பா ட்ரூ இன்சிடென்ட் காப்பாத்திருப்பான்னு நினைக்கிறேன். அது உள்ள விழுந்து அந்த இது எப்பா பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு. அந்த படத்தை பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு அந்த ஹோல் பாய்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ ஹோல் பாய்ஸும் வந்துட்டு நம்ம ஒன்று நடப்போம், ஒரு இடத்துல இருக்காங்க, இந்த இடத்துல ஒரு வேலி போட்டிருக்காங்க, நம்ம இந்த இடத்துல இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்றாங்க, ஏன் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்காம, கவர்மெண்ட் ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்காம அந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காகவே போவோம். ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராலே ஒன்றும் பண்ண முடியாது.
உங்களால என்ன தம்பி பண்ண முடியும்? ஸோ அப்படி போகும்போது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும். ஸோ அது மாதிரி எனக்கு நடந்தது என்ன அப்படின்னா வந்துட்டு பகவதி டெம்பிள் எங்க ஊர்ல வந்துட்டு மலை கோயில் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு. அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி பழைய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் வேல தான் போவோம். நார்மல் வழி இருக்குது, அதுல போக மாட்டோம். டிஃப்ரெண்டா ஒரு வழி, நானும் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருக்கான். அப்படியே டிஃப்ரெண்டான வழியில பூந்து அப்படி ஏறி 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 எத்தி குதிச்சு அதுக்கப்புறம் போயிட்டு நேரம் கோவிலுக்குள்ள அடைஞ்சாச்சு. ஏன்னா கொஞ்சம் மேன் வைல்டு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நாங்கள் அப்படி பண்ணோம். சரி போயாச்சு. அதுக்கு பக்கத்துல வந்து முந்திரி பழங்கள் இதெல்லாம் வந்துட்டு பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு, ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே மேலே போய் அந்த டெம்பிள் மேலே ஏறியாச்சு. டெம்பிள் மேலே ஏறினா வந்துட்டு உள்ள ஒரு கூண்டு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்துட்டு பேர் இதெல்லாம் எழுதி வைப்பாங்க. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து அந்த கேவுக்கு அந்த இதுக்குள்ள வந்துட்டு லைக் அந்த பேர்லாம் எழுதி வைப்பாங்க தெரியுமா. ஸோ அது மாதிரி வந்துட்டு இங்க அந்த கூண்டு மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து பேர்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. நம்மளும் நம்ம பேர் எழுதி வைப்போம். அடுத்து ஒரு மரம் இருக்கு. ஸோ அந்த மரத்துல வந்து நம்மளோட முத்திரையை குத்திட்டு வந்தாச்சு. அப்படியே அதுக்குள்ள போகும்போது வந்துட்டு இந்த கோவிலோட கோபுரம் இருக்கு. ஸோ அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனா கோவிலோட கோபுரம் நான் கீழே இறங்கிட்டேன். ஏறுறதுக்கு முடியல. அந்த இவ்வளவுதாங்க கேப்பு, இவ்வளவுதான் கேப்பு. ஸோ இதுல இப்படி இருக்குது. நான் இதுல இப்படி நின்றுட்டேன். இந்த இவ்வளவுதான் கேப். என் கை கூட எட்டும், அதனால ஏற முடியல. காரணம் என்னன்னு எனக்கு இப்பவும் புரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு நான் என் மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்டேன். அவனுக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு தெரியாது. ஏன்னா அது வந்துட்டு சாமி அதுக்கு கீழே இருக்கு. நம்ம கோபுரத்துக்கு மேல செருப்பு போட்டு நிக்கிறேன். ஸோ அப்போ சாமி கீழே இருக்கு. நான் வந்துட்டு தெரியாம ஏதோ ஒரு இதுல குதிச்சுட்டு அப்படின்ட்டு ஏற முடியல. மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் ஏற முடிஞ்சு. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பவர் அங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு அதுவும் இல்லாமல் வந்துட்டு முட்டிடிச்சான்னு பாரு அப்படின்னா முட்டை வச்சு ஒரு இடத்துல இடிச்சு விட்டு, ஸோ அந்த முட்டு பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்துட்டு ஒரு தண்ணி இது வர்றது. ஸோ அப்படியே நிறைய இருக்குது. அண்ட் பழைய காலத்தில் யூஸ் பண்ண அந்த அம்மி இதெல்லாம் அரைக்கிற இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய அங்கே இருக்குது. அதை வந்துட்டு அது இல்லாமல் தூர்வாரி கொஞ்சம் இந்த தண்ணி எல்லாம் சாப்பிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கு அந்த இடத்துல. பட் அந்த இடத்துல எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த இதுல வந்து ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. அண்ட் அந்த இடத்துல ஒரு விளாக் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதுல கூட வந்துட்டு ஒரு அந்த குளம் இருக்குல்ல, அந்த குளத்தை வந்துட்டு லைக் ஒரு மீனை வந்துட்டு யாரோ பிடிச்சிருக்காங்க. மீனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு கட் பண்ணி குழம்புல போட்டு வேக வச்சுட்டு இருக்கும்போது அது துடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. லைக் பீஸ் கட் பண்ணிட்டாங்க, அது துடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அப்புறம் அப்படியே தூக்கி அந்த சட்டியோட தூக்கிட்டு வந்துட்டு அந்த குளத்துல போட்டாங்க. அதுக்கப்புறம் அது நீந்தி அப்படி போயிடுச்சு அப்படின்னாங்க. அதுக்குள்ள போலீஸ் வேலை இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு முன்னாடி உள்ள புராணங்கள்ல அப்படி சொன்னாங்க. அதுக்குள்ள நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அது இப்போ அந்த மீன் அங்கே இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா இன்னும் இது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இப்படி வந்து சொல்றாங்க, இதிகாசங்கள் படி முன்னாடி வந்தபடி சொல்றாங்க. ஸோ அது வந்து என்னால உண்மையும் தெரியல. ஸோ எனக்கு நடந்தது இன்சிடென்ட் இதுதான். அண்ட் அந்த படத்துலேயே வந்துட்டு அதே மாதிரி ஒரு குணா குகைன்னு சொல்லி அங்கே போயிட்டு அந்த டெவில் கிச்சன் அந்த பிளேஸுக்கு அந்த சாத்தான்கள் குகை அப்படிங்கிற அங்கே போயிட்டு அங்கே நடக்கிற மிஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அந்த போராட்டங்கள்ல எப்படி கொண்டு வந்தாங்க, அவனை எப்படி காப்பாத்தினாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பயந்து ஓடாம, ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ள இறங்கின சீன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் தாறு மாதிரி தக்காளி சொல்ல இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த படத்தை பார்க்கணும், கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க. மலையாளத்துல இருக்கு அப்படி தமிழ்ல வெயிட் பண்ற அப்படிலாம் பார்க்காதீங்க. மலையாளத்திலே இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்துட்டு தமிழ்ல நிறைய பேர் அங்க படத்தை இருக்காங்க, கொலாப் பண்ணியிருக்காங்க, தமிழ் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ மறக்காம போய் படத்தை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த படம் மிஸ் பண்ணிடுறாங்க தியேட்டர்ல வாட்ச் பண்ணாங்க. ஓகே. அண்ட் இதை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ஊர்ல நான் வந்துட்டு பகவதி டெம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் இருக்கு எங்க ஊர்ல. லைக் வந்துட்டு மலை கோவில் சொல்லுவோம். ஸோ அந்த கோவில் வந்துட்டு நான் சூப்பரா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தோணுச்சு. பட் இப்போ எடுத்தா அது வந்துட்டு இதை மாதிரி எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பத்தி டிஃப்ரெண்டா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு உங்க சப்போர்ட் எல்லாம் தாருங்க. ஓகே. அண்ட் இந்த இதில் உண்மையாக நடந்த அந்த சுபாஷ் அப்படிங்கிறவர் இவர் தாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து மஞ்சுமல் பாய்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த காப்பாற்றுவாரில் உள்ள போயிட்டு அந்த குட்டன் அவர் வந்துட்டு இவர் தான். இந்த இதில் வந்துட்டு அப்படியே சந்தோஷமாக ஆரம்பித்த ஒரு பயணம் தான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு துக்க கதையாக இருக்க போகுது. நம்ம அவங்களுக்கு தெரியாமல் சந்தோஷமாக போயிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இது வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு யூடியூப் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் போய் சர்ச் பண்ண வந்துடும். அண்ட் இதில் வந்துட்டு அவங்க பேசிட்டு போகிறது என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் கீழே போவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி வந்துட்டு அவங்க பேசிட்டு போயிட்டுருக்கும்போதே வந்துட்டு அவங்களுக்கு தெரியலை நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆபத்தில் தான் சிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்படி சந்தோஷமாக அவங்க பயணத்தை வந்துட்டு நீடிச்சு போயிட்டுருக்கும்போது குணா அந்த கமல்ஹாசன் அவரோட அந்த கேவ்
அன்போடு காதலன், பொன்மணி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் அவங்க வந்துட்டு உள்ளே இன்னும் டீப்பாக அந்த இடத்துக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வீடியோ கேப்சர் பண்ணலாம், நம்ம தான் இங்கே வரோம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருந்தாங்க. ஸோ போனதுக்கப்புறம் தான் தெரியுது கால் தடிக்கி அறியாமல் வந்துட்டு ஒரு குகைக்குள்ளே கீழே விழுந்துட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு வீடியோ இது. ஸோ 2016 நடந்துச்சு இந்த ஒரு கதை. ரியல் ஸ்டோரிங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உள்ளே விழுந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய போலீஸ் அண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்கள வந்து எப்படி சுபாஷ் அவர் வந்துட்டு எப்படி ரெஸ்கியூ பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதில் காமிச்சிருந்தாங்க. அண்டு இது வந்துட்டு இந்த மாதிரி தாங்க. ஸோ இவங்க எல்லாம் தான் அந்த மஞ்சுமல் பாய்ஸில் படத்தில் பார்த்த மாதிரி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு அழுது புலம்பிக்கிட்டு அவங்கள எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பேய் அரைஞ்ச மாதிரியே வந்துட்டு உட்காந்துருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே வந்துட்டு நமக்கு என்னடா இது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இன்சிடென்ட் நம்ம வந்து கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். லைக் வந்துட்டு மேலேருந்து கீழே விழுறது, கீழே இருந்து மேலே விழுறது கொடைக்கானலில். இங்கே கொடைக்கானல் நிறைய பிளேஸ் இருக்குது. ஸோ இதை பாருங்களேன், இழுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் வந்துட்டு இந்த மாதிரி போனீங்கன்னா பார்த்து நில்லுங்க. அண்ட் மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து காப்பரேட் வராமல் பார்த்துக்கோங்க நண்பர்களே. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.